ஃபெலிக்ஸ் அவர்களும் கைது செய்யப்பட்டு ஒரு நியாயமாங்கிறேன். ஃபெலிக்ஸை கைது பண்ணுறது சட்டவிரோதம். டெல்லியில் போயிட்டு என் மீது வழக்கு போட்டிருக்காங்கன்னு சம்மந்தமாக பேசுறது தான் போறாரு. அங்கே போய் நீங்கள் தூக்குறீங்கன்னு சொன்னால் அவர் அந்தளவுக்கு பயங்கரமான குற்றத்தை பண்ணிட்டாரு. இன்னும் என்ன பண்ணிட்டாரு? இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் தலையாட்டிகிட்டே இருக்கீங்க. இப்போ நான் அந்த மாதிரி கேட்குறது அப்போ நீங்களும் குற்றவாளி ஆகிறீங்களா? அடுத்த கட்டம் எங்கே போய் இன்னும் யார் டார்கெட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியல. அடுத்து உங்கள் பேரை தான் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். சமூக ரீதியான வழக்குகளை தான் நான் சந்திச்சிருக்கேன். பொதுவான வழக்கு, பொதுவான நபர்களுக்காக பேசி வழக்கு வாங்குவோம். சிகரெட் குடிக்கிறதுனால சிகரெட்டுக்குள்ளே கஞ்சா போட்டு குடிக்கிறான்றதை இவங்க உருவாக்குறாங்க. இதுவும் பாருங்க, திமுக ஐடிவிங்கில் சில பயில்கள் இருக்காங்க. இன்னும் கஞ்சாவே விற்பனை மொத்த வியாபாரியும் அவங்க தான். நாளைக்கு சங்கர் வீட்டுக்கு மேலே கஞ்சா செடியை வளர்த்தாருன்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. வீடு அலுவலகம் ரெண்டுத்தையும் கூட்ட உடைக்கி நீங்களே எடுத்துட்டு வச்சுட்டு ஊடகத்தில் நாங்கள் கஞ்சா கை இல்லை. ஆனால் அந்த அதிகாரிகள் முன்னாடியிலே தானே அதெல்லாம் சோதனை பண்ணியிருக்காங்க. அந்த அதிகாரிகள் வானத்திலிருந்து வந்த புனிதர்களா? நீங்கள் போய் சோதனை பண்ணீங்க, அது உள்ள இந்த காசெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ அந்த சாதாரண பணத்தை கூட நீங்கள் சோதனை பண்ணி எடுத்துகிட்டு வரீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் காவல்துறையாக வேற என்ன? லகரம் பாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்களை சந்தித்து சவுக்கு சங்கர் அவர்களின் அலுவலகம் மற்றும் வீடுகள் சோதனையிட்டு சீல் பண்ணியிருக்காங்க. அது குறித்தும் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்கள் டெல்லியில் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது குறித்து பேச போகிறோம். சார் வணக்கம் சார். அதாவது சவுக்கு சங்கரை தேனியில் அரெஸ்ட் பண்ணாங்க, கஞ்சா வழக்கு போட்டாங்க, இன்னும் பல வழக்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ ஒரு வீடு அலுவலகம்லாம் சோதனையிட்டு உள்ளே கஞ்சா பாக்கெட்டுகள், கஞ்சா தயாரிக்கிறதுக்கான எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் போட்டு சீல் பண்ணிட்டாங்க. அவங்க போலீஸ் சொன்ன மாதிரியே, அவங்க கஞ்சா வழக்கு போட்ட மாதிரியே எங்கேயும் இருக்குது இல்லை. இப்போ நீங்கள் சவுக்கை நியாயப்படுத்தி பேசுகிறீங்கள. நான் ஆரம்பித்தது சொல்லிட்டு வரேன். நான் திமுக அந்த காவல்துறையை பற்றி, அந்த கடைசியாக காவல்துறை பெண்கள் பற்றி பேசுனதுக்காக வழக்கு போடல. இது முழுக்க காவல்துறை இப்போ கைது பண்ணியிருக்கிறது. இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் அப்படின்றது நம்ம ஆரம்பத்திலேருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ரெண்டாவது அவர் கைது செஞ்சு கோயம்புத்தூர் ஜெயிலில் வைக்கிறாங்கன்னா அவர் அடிக்க போகிறாங்க, பேசி. ஆமாம், அது எல்லாமே நடந்துகிட்டே வருது பாருங்க, தொடர்ந்து நடந்துகிட்டே. நான் சொல்கிறேன், கஞ்சா கேஸ் போட்டிங்க, சரி. இப்போது அவர் வீடு சோதனை, அவருடைய அலுவலகம் சோதனை. அப்போது வீடு அலுவலகம் ரெண்டுத்தையும் கூட்ட உடைச்சி நீங்கள் தான் உள்ளே போய் சோதனை பண்ணுறீங்க. சோதனை பண்ணிங்கன்னா நீங்களே எடுத்துகிட்டு வச்சுட்டு நீங்களே ஊடகத்தில் நாங்கள் கஞ்சா கை இல்லை. ஆனால் அந்த அதிகாரிகள் முன்னாடியிலே தானே அதெல்லாம் சோதனை பண்ணியிருக்காங்க. அரசு அதிகாரிகள் இருக்காங்கல்ல, தாசில்தார், அந்த நகராட்சியில் உள்ளவங்க, அவங்க முன்னிலையில் தானே சோதனை பண்ணியிருக்காங்க. சரிங்க, அந்த அதிகாரிகள் வானத்திலிருந்து வந்த புனிதர்களா? அவங்களும் இந்த அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இதுதானேங்க. புரிதுங்களா? ஒரு கவர்மெண்ட் அவங்களுடைய உயர் அதிகாரி கவர்மெண்ட் சொல்லுவான், உயர் அதிகாரிகள் கூட போய் நில்லையா அப்படின்னு நிற்க போகிறாங்க. பொத்தி மூட்டை எது அங்கே என்னன்னு பார்க்காதுன்னு சொல்லிட்டு நமக்கு அப்படி என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னால், இவங்க சோதனை பண்ணுறாங்கன்னா இவங்க காவல்துறை உள்ளே யார் சோதிக்க போகிறாங்களோ அவங்க எல்லாமே சர்ச் பண்ணி, அவங்கள நம்ம சர்ச் பண்ண முடியுமா? முடியாது. அது சட்டத்துக்கு விரோதம். காவல்துறை யூனிஃபார்மோட வந்திருக்காங்க போது நான் உங்களை சர்ச் பண்ணி தான் உள்ளே விடுவேன், நீங்கள் கஞ்சா எடுத்துகிட்டு உள்ளே வச்சுட்டு நீங்களே எடுத்துகிட்டு வந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவீங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. ரெண்டாவது அலுவலகமும் பூட்டியிருக்கு, வீடும் பூட்டியிருக்கும் போது அந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்த்துருக்காங்கன்னு சொன்னால் எந்த நீதிமன்றத்தை உத்தரவை வாங்கிட்டு இவங்க உடைச்சாங்க? அதுவும் ஒரு மீடியா, அது பெரிய மீடியாவாக இருக்கலாம், சின்ன மீடியா, ஆனால் மீடியா தானே. அப்போ அந்த ஊடகம் என்ற ஒரு விஷயத்தை கூட நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்கள் அந்த பூட்டை உடைச்சி உள்ளே போய் சோதனை பண்ணிட்டு, சரி உள்ளே இருந்த என்னென்ன பொருட்களை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க, இங்கேருந்து எடுத்து போய் என்ன பொருள் வச்சுட்டு எடுத்து தான் நீங்கள் காமிக்கிறீங்க. எவ்வளோ விஷயம் நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். இது திட்டமிட்டு சவுக்கு சங்கரை நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வர்றது தான். திட்டமிட்டு சவுக்கு சங்கரை திமுக அரசு முடக்கணும், ஒழிக்கணும்னு பார்க்குது. அதில் எந்த மாற்றம்? அதுக்காக தான் அந்த கஞ்சா வழக்கு. இல்லை, அப்போ கஞ்சா வீட்டிலேருந்து எடுத்தாங்க, அதுவும் 1200 கிராம். அதுவும் பாருங்கள், இந்த திமுக ஐடிவிங்கில் சில பயில்கள் இருக்காங்க. இன்னும் கஞ்சாவே விற்பனை மொத்த வியாபாரியும் அவங்க தான். ஃபஸ்ட்டு அடிச்சிட்டு இருந்தாங்கன்னாங்க, அதுக்கப்புறம் மொத்த வியாபாரி இருந்தாங்க. இதில் இன்னொன்று என்னன்னு சொன்னால், எப்பவுமே சில பேர் கரெக்டாக செய்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக கோட்டையை விடுவாங்க.
அது மாதிரி 2 நிகழ்வு நடந்தது. ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க, கோர்ட்டில் போயிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இடது கையில் அதாவது அவருடைய கை இடது கை அவருடைய இடது கையில் வந்து பாருங்க, அந்த பாஸ்போர்ட்லேயே நாங்கள் ஜெயிலில் ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அவர் இடது கையில் வந்து காயம்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதியிருக்கோம், ஜெயிலில் அடிக்கல அவரை அப்படின்னு சொல்லி. அப்போ மேஜிஸ்ட்ரேட் கேட்டால், சரி இடது கையில் காயம்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டில் எழுதிட்டு கரெக்டு, ஜெயிலில் விடும்போது வலது கை எப்படிடா உடஞ்சுன்னு கேட்கும்போது பேபான்னு முடிச்சாங்க. அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, சிகரெட்டு கஞ்சா வச்சுருந்தாராம் அவரு. ஏன்னா சங்கர் வந்து சிகரெட் போட்டோலாம் போடுவார், சிகரெட் குடிப்பான். சிகரெட் குடிக்கிறதுனால சிகரெட்டுக்குள்ளே கஞ்சா போட்டு குடிக்கிறான்றதை இவங்க உருவாக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், கஞ்சா போலீஸுக்கும் தெரியும், கஞ்சா வந்து சிகரெட்டில் போட்டு எவனுமே அடிக்க மாட்டான், பீடியில் போட்டு தான் அடிப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? சிகரெட்டில் போட்டு கஞ்சா அடிக்க மாட்டாங்க, பீடியில் தான் போட்டு அடிப்பாங்க. அப்படின்போது இவங்க உருவாக்குறது, இவங்களா உருவாக்குற விஷயத்த ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மாற்றமாக இருக்குது. இப்போ என்னென்னா கஞ்சா எடுத்துக்கணும், எங்கள் வீட்டில் வீடு சோதனை பண்ணி வீடு வந்து சீல் வச்சிருக்காங்க, அலுவலகம் சீல் வச்சிருக்காங்க. இப்போ அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தை மூடிட்டு போனது சரியா? சவுக்கு சங்கர் வந்து மூடிட்டு போனது சரியாங்க? இல்லை, நான் இதை வந்து அந்த பசங்கக்கிட்ட முதல்ல சொன்னதே, எப்பா நீ கதவு திறந்து வச்சுட்டு உட்காருங்கப்பா, ஆஃபீஸ் ஏன் மூடுறீங்க, சங்கர் கைது செஞ்சால் பரவாயில்ல, நீங்கள் உட்காந்து வேலை செய்யுங்கப்பா, உங்களுக்கு அப்படி பயமாக இருந்தால் என்னையை கூப்பிடுங்கடா, நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்க? நான் சொல்லியிருந்தேன், நான் வரேன்ப்பா, நான் வந்து உட்காருறேன்ப்பா, நீங்கள் மீடியா ஆஃபீஸை மட்டும் எப்பவுமே கூட்டாதீங்க, அது நடந்துக்கிட்டே இருக்கட்டும், உங்களுக்கு சம்பளம் என்னால் கொடுக்க முடியாது, மற்ற பிரச்சனைகள் என்ன இருக்கோ எதிர்கொள்ளலாம், உட்காருங்கப்பான்னு. சரிண்ணே சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் மூட்டு பயம் தானுங்க, சின்ன பசங்க பயம். அந்த மாதிரி ஒரு ஆளை கூட சங்கர் கொலையில் போக உருவாக்கல. அதுதான் சவுக்கு சங்கர் வந்து எதுக்குமே பயப்படாத ஆளுன்னு தான் எல்லாரும் நம்ம பார்க்குறோம். அப்போங்கும்போது அந்த மாதிரி ஆட்களை கூட ஒரு உருவாக்கி அந்த நிறுவனத்தை பாதுகாக்க வைக்க முடியல. அதான் சொல்றேன்னா, உருவாக்குறதுக்கு கூட அந்த ஆள் உருவாக்காம போயிட்டான் போலுங்க. அதில் உருவாக்க தயார் இல்லையா? உருவாக்க தயார் இல்லையா? சரி உருவாக்க அப்படி என்னன்னு சொன்னா இப்படி நடக்குமா? ஒரு அதீத நம்பிக்கை காவல்துறை மீது. காவல்துறை மீதுன்னா காவல்துறை மேல உள்ள பாசிட்டிவான திங்கிங்ல சொல்றீங்களா? இங்க சங்கரை பொறுத்தவரையிலும் காவல்துறை சொல்றது தாங்க 70% கேட்பாப்புல. எப்பவுமே நிறைய விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் எனக்கும் சங்கருக்கும் நிறைய முரண்பாடுகள்லாம் நடந்திருக்கு. சில விஷயம் காவல்துறை சொல்றதுன்றது அதை அப்படியே பேசுவாப்புல, உண்மைன்னு. இப்போ ஸ்ரீமதி வழக்கில் காவல்துறை சொன்னது அப்படியே சரின்னாரு. தூத்துக்குடி துப்பாக்கி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நான் தனிப்பட்ட முறையில் பேசும்போது நான் பேசியிருக்கேன். காவல்துறை சொல்கிறத அப்படியே ஏற்றுக்காதீங்க, நீங்கள் கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு இருக்கேன். அது கேட்கல. இன்னைக்கு வந்து அனுபவ ரீதியாக அனுபவிக்கிறாப்புல. இப்போ வந்து நினச்சி பார்த்துருப்பாப்புல நம்ம ஏன்னா காவல்துறை இப்படியும் செய்வான் அப்படின்னு சொல்லுவோம், அப்படியும் பண்ணி விட்டுருவான். அவங்க வந்து எதையும் எப்பவுமே செய்யக்கூடிய ஒரு துறை தான் காவல்துறை. அவங்க தற்காத்துக்கு யாரையும் பலியிட்டு போயிட்டே இருப்பாங்க காவல்துறை. அந்த போல வந்து இப்போ சவுக்கு சங்கர் போலீஸை நம்பினதுனால சவுக்கு பலியாயிருக்கான்னு நீங்க நம்புறீங்களா? இல்லை, அது மட்டும் காரணம் இல்லை, அரசு தான் அரசும் காரணம். இருந்தாலும் அரசு சொல்லுதுன்னு இந்த காவல்துறை செய்யுது இல்லையா? நான் என்ன சொல்றேன், இதே காவல்துறைக்கு தானே நம்பிக்கைக்குரிய நபரா நீங்க இருக்கீங்க. இன்னைக்கு அரசு சொல்றதுக்காக உனக்கே எதிராக நடந்துக்கிறாங்க பாருங்கன்னு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதை தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு அரசு கவர்மெண்ட் சொல்லுது, காவல்துறை அப்படியே வந்து நடைமுறைப்படுத்துறாங்க இல்லையா? இது எவ்வளவு பெரிய தவறு, பண்ணக்கூடாது இல்லையா? சங்கர் தெரிஞ்சவன் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கணுமா? பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய மேல் ஆஃபீஸர் என்ன அவங்களுக்கு கமெண்ட் பண்ணாங்களோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க பழக்கணும் இருக்கலாம், மச்சான இருக்கலாம், மாமனார் இருக்கலாம், யாரையும் பார்க்க மாட்டாங்க. இப்போ தேனியில் அவர் இருக்கும்போது காவல்துறை உங்களை தேடி வருது, நீங்கள் வேற இடத்துக்கு போயிருன்னு கூட சொல்லியிருக்கலாம்ல? இல்லை, அது கைது பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்படி உங்களை காவல்துறை தேடிட்டு வருது, நீங்கள் வேற இடத்துக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாலும் காவல்துறை போக மாட்டான். ஓ, சங்கரை பற்றி நமக்கு தெரியும் இல்லை, வரட்டும் பார்த்துக்கிறேன்னு. எது நமக்கு தெரியும், அந்த தெரியும், வரட்டும் பார்த்துக்கலாம்யா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நிற்பாப்புல. ஏதோ ஒரு கேஸ் போடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்திருப்பல. ஏதோ ஒரு வழக்கு போடுவாங்க. இல்லை, இந்த கேஸ் போடுவாங்க, அந்த கேஸ் போடுவாங்க, நான் கஞ்சா கேஸ் போடுவாங்க. என்னன்னா சோசியல் மீடியாவில் உட்காந்து அதிகமாக இந்த ஜாபர் சதீக் மேட்டரில் வந்து ரொம்ப அதிகமாக பேசினாப்புல. ஆமாம், அது வந்து நீ என்ன பேசுகிற, உனக்கிட்டே கஞ்சா வச்சது நீயே போதைப் பொருள் வியாபாரி மாரி காட்டுறப்பாரு. இதுதான் ஒன்னையே கஞ்சா வியாபாரி காட்டுறப்பாரு. கஞ்சா அடிச்சான்னு சொன்னாங்க, இப்போ கஞ்சா வியாபாரியே ஆக்கிட்டாங்க. இப்போ இதே போல நாளைக்கு சங்கர் வீட்டுக்கு மேலே கஞ்சா செடியை வளர்த்தாருன்னு கூட வாய்ப்பு இருக்கு. அதை நம்புறதுக்கு, அது உண்மைதான் சொல்லி பேசுறதுக்கு 400 4000 வாயும் இருக்கு.
இல்ல இப்ப சவுக்கு சங்கர் வந்து கைது பண்ணதுக்கு பிறகு அவரை பேட்டி எடுத்த ஃபெலிக்ஸும் டார்கெட் பண்ணப்பட்டார். நம்ம அன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம் என்னன்னா, ஃபெலிக்ஸையும் டார்கெட் பண்றாங்க, அருள்மொழிவர்மன் டார்கெட் பண்றாங்க. அதுக்கு பேட்டி எடுத்தவங்கள. இப்ப ஃபெலிக்ஸ் அவர்களும் கைது பண்ணியிருக்காங்க. இது இது நியாயமாங்கிறேன் இது. இல்ல. ஃபிலிக்ஸ ஏங்க எப்படிங்க கைது பண்ண முடியும்? ஃபிலிக்ஸ கைது பண்றது சட்டவிரோதம். அதான் கேட்கிறேன். இப்ப அதாவது அவர் மேல இப்போ அந்த வழக்கு இல்ல போட்டாங்க. இல்ல பிரபா. இப்ப நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். நான் ஒரு கருத்து ஒரு கருத்து அது. என்னுடைய கருத்து. நான் பொதுவெளியில அது சம்மந்தமா போராடுறேன், அது சம்மந்தமா பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, நீங்க என்ன பண்றீங்க? உங்க யகரம் வாய்ஸ் மூலமா என்னைய கூப்பிட்டு வச்சு, நீங்க அத பத்தி விரிவா எடுக்கிறீங்க. எடுக்கிறீங்கும்போது, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே என்னை சார்ந்தது தவிர அதுக்கு நீங்க கூட்டாக முடியாது. புரியுதுங்களா இல்லையா? தெளிவா இருக்கீங்க. இதுதான் பொறுப்பு, துருப்புன்னு சொல்லி எல்லாமே போட்டுறீங்க. நீங்களும் வீடியோலாம் போட்டுறீங்க. இதில பேசக்கூடிய ஏன்னா நானு எடுத்திருக்கிற போராட்டத்தினுடைய நான் தொடர்ந்து எடுத்து செயல்பட்டிருக்கக்கூடிய விஷயத்த தான் நீங்க என்ன பண்றீங்க? புரமோட் பண்றீங்க. ஆமா, இல்லையா? ஆமா. அந்த புரமோட் பண்ணும்போது, அப்ப என்னுடைய கருத்து இல்லாம, அது நீங்க எப்படி அதுல குற்றவாளி ஆக முடியும்? ஆனா அப்படித்தானே சேர்த்திருக்காங்க. அப்போ இது பழிவாங்கும் நடவடிக்கையே இல்லையா? சங்கர் வந்து போலீஸை எதிர்த்து பேசினா, பெண் போலீஸை கொச்சைப்படுத்தி பேசினார்ன்றது மட்டும் காரணம் இல்ல. இதுதான் காரணம். என்ன காரணம்னா, தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளா வந்து திமுகவினுடைய மக்கள் எதிர்ப்பு மக்களுக்கு எதிரான விஷயங்களை பொது வெளியில பேசிட்டு வந்தாரு. இப்ப கிளம்பாக்கம் வழக்கு எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. கிளம்பாக்கத்துல இவர் சொல்லி தான் அந்த மக்கள் திரண்டு மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்களாம். ஏன்னா, இவங்க பாட்டுக்கு அமைச்சர், எம்எல்ஏகள் அவங்க கார்ல இருப்பாங்க, இதுல ஃப்ளைட்லன்னு சொல்லி அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. ஆனா மக்கள் பஸ்ஸுக்கு போறாங்க, பஸ் இல்ல. அந்த மக்கள் இறங்கி போராட்டம். கிளம்பாக்கம் போராட்டம். உங்களுக்கு தெரியும் ஆமா, இல்லையா? ஆமா, ஆமா. இப்ப அந்த விஷயத்துக்கு வந்து கிளம்பாக்கத்தை பத்தி தவறான தகவல் வந்து குடுத்தாரு. இப்போ பொது டாக்குமெண்ட் வந்து வெளியில பேசினாரு. டாக்குமெண்ட் வந்து தப்பா தயாரிச்சாருலாம் போட்டிருக்காங்க. ம். இல்ல இதெல்லாம் என்னன்னா, இப்ப நான் அந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அவரு இந்த வழக்கு போடுறாங்க. ஆனா ஃபெலிக்ஸ் அவர்கள வந்து முடக்கணும், ரெட்பிக்ஸ முடக்கணும்னு ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோவம்? இப்ப ரஹீமை மட்டும் கைது பண்ணிட்டா போதாதுங்க. ரஹீம் கூட அ ழகரத்தையும் முடக்கணும். அப்பதானே ழகரம் கூப்பிட்டு வச்சு பேச மாட்டாப்புல. இல்ல அது வந்து எவ்வளவு நான் கேட்கிறேன் என்னன்னா, இப்ப அப்படி முடக்குனா திமுகவுக்கு எதிரா யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை விடுறாங்களா? இது இன்னும் கூட தெரியலையா உங்களுக்கு? நான் எப்பொழுதுமே வந்து திமுக தான் பத்திரிகை சுதந்திரத்த பத்தி பயங்கரமா பேசுறாங்க. பேசுவாங்க. எதிர்க்கட்சியா இருக்கும்போது அவங்க பேசுற மாரி, அவங்களுக்கு இருக்கிற வாய் மாரி உலகத்தில எவனுக்குமே இருக்காது. அவங்க ஆளுங்கட்சியா மாறிட்டாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய நிலை என்னன்னு நமக்கு தெரியும். அதுதான் பழனி பாபா எங்களுடைய அரசியல் இந்த பழனி பத்திரிகை பாபா சுதந்திரத்த அடிக்கடி சொல்லுவாரு. ம். எதிர்க்கட்சியா இருக்க வரையும் பாதுகாப்பா சமூகத்துக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கு பாதுகாப்பா திமுக இருக்கும். ஆளுங்கட்சியா மாறும்போது சமூகத்துக்கு மட்டும் இல்லடா, ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிரா தான் செயல்படும். அதனால எக்காரணத்துக்கு கொண்டும் திமுகவ வந்து ஆளுங்கட்சியா மாத்தவே கூடாது. சில முட்டா பசங்க நம்ம ஆளுங்க ஓட்டு போட்டு அவர தான் ஆட்சிக்கு கொண்டு வந்து துடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசுவாரு. இதுதான் எதார்த்த நிலை. அவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது, அந்த கருத்து சுதந்திரமா இருக்கட்டும், மக்கள் விரோத செயல்பாடுகளா இருக்கட்டும், அவங்கள மாரி இறங்கி போராடுறதுக்கு வேற இந்தியாவுல எந்த கட்சியுமே இல்ல. நல்லா புரியுங்க. இந்தியாவுல இல்ல. எதிர்க்கட்சியா இருக்கிறதுக்கு. எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய சிறந்த எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு திறமை திமுகவுக்கு இருக்கு. ஆனா ஒரு சிறந்த ஆளுங்கட்சிக்கான திறமை கொஞ்சம் கூட திமுகவுக்கு இல்ல. ஆனா இல்ல ஏன் கேட்கிறேன்னா, அ வட இந்தியாவுல இல்ல வேற மாநிலங்கள்ல வந்து பத்திரிகையாளர்களுக்கோ, இல்ல வேற யாருக்கோ நடந்துச்சுன்னா, மனித உரிமை மீறல் அது இதுன்னு பயங்கரமா பேசுவாங்க. அதே நிலைப்பாட்ட அதே பாஜக எடுக்கிற நிலைப்பாட்ட திமுகவும் பண்ணுமாங்கிறேன். பாஜக மாதிரியே திமுகவும் அந்த வேலைய செய்யுமாங்கிறேன். பாஜக மாரி தான் திமுகவும் வருது. பாஜகக்காரன் என்ன பண்றான்? முஸ்லீம் வீட பார்த்துட்டு, அவன் ஏதோ தப்பு செஞ்சேன்னு சொல்லி அவன் வீட புல்டோசர் வச்சு இடிக்கிறான். நீங்க என்ன பண்றீங்க? திமுக என்ன பண்ணுது? உங்களுக்கு எதிரா யார் பேசுனாங்கன்னா, அவங்களுக்கு கஞ்சா வழக்கு போடுறதும், அவங்க வீட்ட பூட்ட உடைச்சுட்டு சோதனை பண்ணி, அவங்க கிட்டேருந்து கஞ்சா, இன்னும் என்னென்னோ கைப்பற்றணும்னு சொல்றதெல்லாம் வந்து நான் தான் சொல்றேன், நீங்க போய் சோதனை பண்ணீங்க. அது உள்ள இருந்த காசெல்லாம் நீங்க ஏன் எடுத்துட்டு வந்தீங்க? அது தப்பு இல்லைங்க. ரூ. 2,00,000 ஏதோ அவன் 10 100 கோடி, 500 கோடி ஏதோ கிடக்குதுன்னு ரூ. 1,00,000 ரூ. 2,00,000ன்றது இன்னைக்கு வந்து சாதாரணமான பணம். உண்மையா ஆமா. இல்லைங்களா? இப்போதைக்கு சாதாரண பணம். அப்ப அந்த சாதாரண பணத்தை கூட நீங்க வந்து சோதனை பண்ணி எடுத்துட்டு வரீங்கன்னு சொன்னா, அப்ப நீங்க காவல்துறையா வேற என்ன? நான் என்ன சொல்றது நானு? இதெல்லாம் பேசணும்னு சொன்னா, அதெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை வரும். வந்துட்டு போட்டும்டா. எத்தனையோ பிரச்சனைய எதிர்கொண்டு இருக்கோம். இந்த சங்கருக்காகவும், இந்த பிலிக்ஸுக்காகவும் நம்ம வந்து எதிர்கொள்வோம். அதான் எனக்கு மனசுலயே தோணுது. ஏன்னா, அது அது அநியாயத்தின் உச்சங்க இது. பிலிக்ஸ கைது பண்ணது. சரி அவர கைது பண்ணணும்னா அவரு ஏபி போடுறாரு.
ஆன்டிசைட் இல்ல பெயில். அதான் டெல்லி போய் துரத்தி புடிச்சு கைது பண்ற அளவுக்கு அதான் அவரு சொல்றேன், நான் என்ன சொல்றேன், ஏபி போறாரு ஹைகோர்ட்ல. ஏபி வந்து கொடுக்குற மாட்டேன்னு சொல்லாம அவரு நீதிபதி அவருக்கே உண்டான ஒரு கருத்தை சொல்றாரு. அவ்வளவுதான். அது அப்படியே கருத்தை தான் சொல்றாரு. சொல்றாரு. இந்நிலையில அவர் வந்து டெல்லியில போயிட்டு பிரஸ் கவுன்சில சந்திச்சு அங்க இருக்கக்கூடிய இது இங்க தமிழ்நாட்டுல இப்படி ஒரு நடக்குது, என் மீது வழக்கு போட்டிருக்காங்கன்னு சம்பந்தமா பேசுறது தான் போறாரு. அங்க போய் நீங்க தூக்குறீங்கன்னு சொன்னா என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல என்ன கேக்குறீங்கன்னா, அவரு அந்த அளவுக்கு பயங்கரமான குற்றத்தை பண்ணிட்டாரா? அதான் அதான் என்ன என்ன பண்ணிட்டாரு? தேடி பிடிச்சு கைது பண்றாரு. இப்ப நான் சொல்றேன், நீங்க தலையாட்டிட்டே இருக்கீங்க. ஆமா சொல்லுங்க சொல்லுங்கன்ட்டு. இப்ப நான் இந்த மாதிரி கேட்கறது தவறா தான் இருக்கும். அப்போ நீங்களும் குற்றவாளி ஆயிடுறீங்களா? இப்ப மேடையில ஒரு தலைவர் பேசுறாரு, சிட்டிகை தட்டி பேசுறாரு, தொண்டர்கள்லாம் கை தட்டி விசில் அடிக்கிறான், பிகில் அடிக்கிறான். அப்போ தொண்டர்கள் மீதெல்லாம் வழக்கு போடு, பிகில் அடிச்சவங்க மேலெல்லாம் வழக்கு போடுன்னு சொல்லி சொல்றது எவ்வளவு கேவலமோ அதை விட கேவலமானது இந்த விஷயம். இந்த விஷயம் இப்போ ஃபிளிக்ஸ் மீது வழக்கு போட்டது பாத்தீங்களா இல்லையா? ஆமா. இப்ப மீண்டும் அவர் மேல வேற எதுவும் பழைய வழக்கு தூண்டி எடுக்கப்படுமா? இல்லை, ஏற்கனவே இந்த விஜயலட்சுமி அவங்க சென்னையில் கொடுத்த வழக்கு இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே இது நான் பார்த்தேன். நான் அது சென்னை சிட்டி போலீஸே ஒரு இது எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. இப்போ திருச்சி கூட்டும் போகிறாங்கன்னா அப்போ திருச்சியில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ வேற என்னென்ன வழக்குகள் ஜோடி ஏங்க சங்கர் மீது இதுவரையும் 10-15 வழக்குக்கு மேலே போட்டிருக்காங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் கொடுத்த புகாரை இப்போ வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறதெல்லாம் வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்றது அப்பட்டமா தெரியுது இல்ல. இதுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் அமைதியா இருக்காங்க. எல்லா கட்சியும் அமைதியா இருக்காங்க. எல்லா கட்சியும் அமைதியா இருக்காங்க. அப்ப இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து ஜனநாயகம், கருத்துரிமை, மயிர், மட்டன் பேசினா கோபம் வருமா வராங்க? கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய எல்லாமே சாந்தமா இருக்காங்க. எந்த எதிர்ப்பும் ஒரு இது இப்படி ஆளுங்கட்சிக்கு எதிராக எப்படி தெரிவிப்பாங்க? காங்கிரஸ் கட்சி தன்னுடைய மாவட்ட தலைவரே கூட்டு போய் ஒருத்தன் கொண்டு எரிச்சு போட்டா அதுவே அவனுக்கு ஒரு பெரிய இஷ்யூ எடுக்கல. ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய மகிழா காங்கிரஸ் தன்னுடைய கட்சியில் இருக்க மாவட்ட தலைவரை தூக்கிட்டு போய் கொண்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தல அரசு. சவுக்கு சங்கருக்கு எதிராக ஆளால் வந்து கருப்பு ரிப்பனை கட்டி காங்கிரஸ் நடத்திருக்காங்க. கருப்பு ரிப்பனை கட்டிட்டு புலான் தேவி மாரி மனசுல ஏதோ புலான் தேவி படம் பாட்டாங்க பிள்ளைங்க. இப்போ அந்த கருப்பு ரிப்பன் கருப்பு தேவி கட்டிட்டு கத்திரிங்கன்னு சொன்னா உன் மாவட்ட தலைவரையா உன் கட்சியினுடைய மாவட்ட தலைவரை 2 நாளாக காவல்துறைக்கிட்ட புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்காம அவனை கடைசியாக கறிக்கட்டையாக்கி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி எதிர்த்து போராட்டம் பண்ணாமல் சவுக்கு எப்படி பேசிட்டாரு பொம்பளைங்களை பற்றி இவையும் கத்துறது. அதுவும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண் காவலரும் போய் புகார் கொடுக்குமா? எல்லா பெண் காவலர் சொல்கிறேன், 100 இல்லை 1000 இல்லை 10,000 பெண் காவலர் ஒன்று சேர்ந்து புகார் கொடுத்தாலும் புகார் ஒன்று தானே. ஒரு புகாரா தான் இருக்கும். 50 புகார் இல்லை 50 வழக்கப்படும். ஒரே வழக்கு தானே அது. நீங்க 10,000 புகார் கொடுத்தாலும் ஒரே வழக்கு தானே. இல்லை 10,000 புகார் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 10,000 இடத்துல வழக்கு நடக்குமா? இல்லை 10,000 முறை அவரை கைது பண்ணுவாங்களா? இல்லை 10,000 முறை அவரை தண்டனை பாருங்க. அது போய் ஒரு மகிழா காங்கிரஸ் தலைவராக்கி வச்சுருக்க அசிங்கம். அது சொல்லுது எல்லா பெண் காவலர்களும் சும்மா இருக்கீங்க, உங்களுக்கு கொதிக்கலையா ரத்தம் அப்படியே கொதிச்செறிஞ்சு பேசுமா? நீ பேசு வேணாம் தெரியல. மாவட்ட தலைவர் கொண்டு இருக்காங்க. அதை பற்றி காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்து திரும்ப நடவடிக்கை எடுத்து அவரை காப்பாற்றாம அவரை சாகடிச்சது காவல்துறை ஒரு காரணம் சொல்லி நீ போராடிட்டு இருந்தால் உன்னை வரவேற்கலாம். ராகுல் காந்தி இப்போ சமீபத்தில் வந்து பாஜகக்காரங்க பேசினாங்க, அதை எதிர்த்து நீ இப்படி போராட்டம் பண்ணியிருந்தா உன்னை கைத்தட்டி வரவேற்கலாம். சம்பந்தமே இல்லாமல் சவுக்கு சங்கருக்கு எதிராக போராடி இருக்காங்க. இப்போ இதோட அடுத்த கட்டம் எங்கே போய் நோக்கி போகணும்? அடுத்த கட்டம் என்ன, இப்போ ஃபிளிக்ஸை கைது பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னும் யார் டார்கெட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியல. ஏன்னா அது காவல்துறையில் நம்ம உங்கள் பேரை தான் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். என்ன இருக்குது அதான் சொல்லிட்டு இல்லை, எத்தனையோ வழக்குகள் நம்ம வந்து ஏன்னா சவுக்குக்கு ஆதரவாக பேசுகிற ஒரே ஆளாக நீங்கள் தான் பார்க்குறீங்க. உங்களை தான் சமூக ரீதியான வழக்குகளை தான் நான் சந்திச்சிருக்கேன். பொதுவான வழக்கு பொதுவான நபர்களுக்காக பேசி வழக்கு வாங்குவோம் தயாராக இருக்குங்க. அதான் சொல்கிறேன், நான் இது நாள் வரையும் என் மீது போடப்பட்ட அந்த தடாவாக இருக்கட்டும், கொலை கேஸாக இருக்கட்டும், குண்டுவெடிப்பு கேஸாக இருக்கட்டும், அல்லது அதை தவிர்த்து ஒரு 73 வழக்கு இப்போ நான் போட்டுருக்காங்க. அந்த வழக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அது என் சமூகம் சார்ந்த விஷயங்களுக்காக நான் போராடப்பட்ட ஒரு வழக்காக தான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு நீ போடட்டும், எது சவுக்கு சங்கருக்காகவும் ஃபிளிக்ஸுக்காகவும் வந்து நியாயம் கேட்டு போடுறோம், அதுக்காக நாங்கள் போடுறோம். இல்லை என்ன காரணத்துக்காக நீங்கள் சவுக்கு ஆதரிக்கிறீங்க? ஒரு பாயிண்ட் என்ன காரணத்துக்காக இல்லை என்ன காரணம்? நீங்க சிறையில் பட்ட அந்த இதுக்காக சவுக்கு நான் ஆதரிக்க ஒரே காரணம், அரசு பயங்கரவாதம் என்பது எவ்வளவு கொடூரன்றது முழுக்க அனுபவிச்சேன்.
ஏதோ 4 புத்தகத்தை வந்து படிச்சுட்டு நான் வந்து மேடைகள்லையோ அல்லது விவாதங்கள்லையோ உட்காந்து விவாதம் பண்ணக்கூடிய நபர் விவாதம் பண்ணிட்டு இன்னைக்கு சவுக்கு விஷயத்தில் வந்து அது அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு பேசுறதுக்கு நான் வந்து ஒரு அரச பயங்கரவாதம் எப்படியெல்லாம் நடத்துவானுங்க, நடத்திட்டு கொடூரத்தை நடத்திட்டு கடைசியாக குற்றவாளியே நம்மளை ஆக்குவாங்க. அந்த அரச பயங்கரவாதம் இருக்க நடத்திட்டு உங்களே குற்றவாளியாக குற்றவாளியாக அப்படிதாங்க ஆகினாங்க. 99ல் எங்களை 100 நாள் டெய்லி காலேஜ் அடித்து பிரித்து எடுத்துட்டு எல்லாம் முடிஞ்சு வழக்கறிஞரை கூப்பிட்டு நாங்கள் கேஸ் போடுற நேரத்தில் சிறைத்துறை ஒரு கேஸ் போடுறான் பாருங்க. அதாவது அதாவது சிறைத்துறை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தொடர்ந்து தடுத்து அசிங்கமாக கெட்ட வார்த்தைகள் பேசியது காரணமாக எங்கள் மீது வழக்கு, நீதிமன்றத்துக்கு வழக்கு. எங்களுக்கு போட்டாங்க பாரு, எங்களுக்கு 24 நாள் அடித்தாங்க, அதுக்கு ஆதாரம் எதுவுமே இல்லை, அதனால தள்ளுபடி. ஆனால் அவங்க போட்டாங்க பாரு பொய்யான கேஸு, அதுக்கு என்ன பண்ணாங்க 4 விட்னஸ் 40 விட்னஸ் நிப்பாட்டினாங்க. யார்? சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள். அதாவது சிறை நிர்வாகத்துக்கு ஆதரவாக சில கைதிகள் இருப்பாங்க. அந்த கைதிகள் வந்து நிப்பாட்டி ஆமாம் சார் இவர் இப்படி பண்ணார், அவர் பிடிச்சி தள்ளினார் சார், இது பண்ணார் சார், அதுக்கு 3 மாதம் தண்டனை கொடுத்தாங்க, 3லேருந்து 6 மாதம் தண்டனை கொடுத்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்க முடியுமா நீங்கள்? அப்போ பாதிக்கப்பட்டது நாங்கள். அந்த பாதிக்கப்பட்டதன் காரணமாக அந்த அரச பயங்கரவாதத்தை எதிர்க்கிறதுக்காக அப்போ இந்த அரச பயங்கரவாதம் என்பது எவ்வளோ கொடுமையானது அப்படின்ட்டு முழுக்க அனுப்பிச்சு. நான் தான் சொன்னேன், திரும்ப சொல்கிறேன், ஏதோ 4-5 புத்தகத்தை படித்து பார்த்துட்டு நான் வந்து அரச பயங்கரவாதத்தை பற்றி பேச மாட்டேன். நானே அதுக்கு ஆளாயிருக்கேன். எல்டிடிஎஸ்எஃப்க்கும் அப்துல் ரஹீமுக்கு என்ன சம்பந்தம்? எல்டிடிஎஸ்எஃப்க்கும் எங்களை போட்டு அவ்வளோ பின்னி எடுத்தான். இப்படி உட்கார்றதுக்கே 3 மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பெட்டெக்ஸை கிழிச்சிட்டானுங்க. என்னையே பூபாலன்னு சொல்லி ஒரு தோழர், அப்புறம் நல்லரசுன்ற ஒரு தோழர், நாங்களாம் இப்படி உட்காரத்துக்க முடியாது. அவர் எனக்கு எண்ணெய் ஊற்றுவார், நான் அவருக்கு எண்ணெய் ஊற்றி இப்படி தான் இருந்தோம் நாங்கள். அது பயங்கரவாதம், அரச பயங்கரவாதம்ன்றது. அப்போது நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதனால தான் இன்றைக்கி சங்கருக்கு இப்படி நடக்கும். சங்கருடைய செயல்பாடுகள், சங்கருடைய பேச்சுக்கள் என்பது சிலது ஏற்றுக்கிட்டாலும் நிறைய நம்ம ஏற்றுக்காமல் புறக்கணிச்சிருக்கோம். நம்மளே அவர் சங்கர் பேசுறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி நம்ம பேசுனதில்லை, வாதாடினதில்லை. இது உங்ககிட்ட மட்டும் இல்லை, நான் சங்கர்கிட்டே சண்டை பிடிச்சிருக்கேன். என்ன மாதிரி சங்கர்கிட்ட வந்து யாரும் போயிட்டு இது தப்பு சரின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நான் பேசியிருக்கேன். அதனால இந்த யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்காக நீங்கள் அந்த இடத்துல சங்கர் மட்டும் இல்லை, ஃபிளிக்ஸ் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் நான் களத்தில் இறங்கி ஆதரவு கொடுப்பேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்பேன். அதுக்காக சங்கர் அதை பேசினா, சங்கர் இதை பேசினா, சங்கர் அதை பேசினா, இதெல்லாம் எனக்கு ஏறாது. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சில மிக்க நன்றி. வாழ்க்கை.